சென்றிருக்கிற மோடி வந்து மீனவர்கள்லாம் வெடிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து தொடர்கடையாக தான் இருக்குது மீனவர் கைதுன்றது. அப்படி நல்ல இதை எப்படி இது தொடர் கதைன்னு சொல்லக்கூடாது, தொடர் துயரமாக இருக்குது. இது அதை வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு இருக்கிற அதிகாரம் நம்மளை பாதுகாக்கிறதா இல்லை, நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதா இல்லை. அது உரிமை இழப்பவன் உயிரை இழப்பவன் தமிழன்கிறதுனால அது பொருள்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா எங்களுக்கென்று தலைவன் இல்லை. இப்போ எங்களுக்கென்று தலைவன் இருந்தால் அந்த தலைவனுக்கு அதிகாரம் இல்லை. இது ஒரு கொடுமை தானே, இது ஒரு கொடுமை. இப்போ அதனால ஒரு நாதியற்ற இனமாகவும் இது அரசியல் அதிகார வலிமையற்ற இனமாகவும் நிற்கிறதுனால அழுகிறத தவிர, கவலைப்படுறத தவிர, புலம்புறதை தவிர, போராடுறத தவிர ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், அதுக்கு ஒரு மாறுதல் வரத்தானே செய்யும். அண்ணாமலை சொல்கிறாரு பிஜேபியில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ மற்ற கட்சியில் இல்லையா? இது எப்படி பார்க்குறேன்? இது தம்பியோட நம்பிக்கை. அதை அவர் நம்பிக்கையை ஏன் நம்ம கெடுக்கணும்? அவங்க அதை தானே செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? இந்த நாட்டில் வந்து பிஜேபியின் அரசியல் கொள்கை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, செயல்படுவதை தவிர வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கா? அரசியல் கொள்கை இருக்கா? மறுபடியும் சொல்கிறேன், பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை தவிர ஏதாவது இருக்கா? ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடித்தவன், அயோத்தியில் கோயில் கட்டி முடித்தவன்னா அந்த பிரச்சனை முற்றுப்பெற்றுட்டது. அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி தோக்கடிச்சிட்டாரு. அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு. அதோட அது இப்போ ஜெய் ஸ்ரீராம் யாரும் பேசுறதில்லை, ஜெய் ஜெகநாத் தான், பூரி ஜெகநாத் தான் இப்போ. அப்போ அது அவங்களுக்கு அதுதான் கொள்கை, அதை நோக்கித்தான் நகருவாங்க. எது சரி? அப்போ என்ன வக்பு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம்? 12 பேரில் 8 பேர் வேற இஸ்லாமியர் தவிர்த்து வேற ஆள்களை போடலாம்ங்கிற அவசியம் எதுக்கு வருது? இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில் இப்போ உங்க நாட்டுக்கு நடந்த தீமை என்ன? வக்பு இடம் உங்களது இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, அந்த சமயத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் ஏக இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால் நற்காரியங்கள் செய்வதற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இடங்கள் அது. இப்போ கூட மயிலாப்பூரில் இருக்க தப்பக்கொலை வந்து ஆற்காடு நவாப் கொடுத்த இடத்துல தான் வெட்டப்பட்டிருக்கு. அது மூடி விட்டுருவீங்களா கேட்குறேன். நாம இதே நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டில் போய் இந்து கோயிலை திறந்து வச்சு பெருமையாக பேசிட்டு வந்தாரா இல்லையா? நீங்க இருக்கா இல்லையா சொல்லுங்க. திறந்து வச்சு பேசிட்டு வந்தார்ல. எல்லா நாடுகள்லையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்கு. அப்ப எல்லாரும் அந்த வழிபாட்டை அனுமதிக்கிறா, இது பண்றான். மதம் என்பது இங்கே இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை, உணர்வு, அதை தாண்டியது. அவன் விருப்பம், அவன் வழிபாடு என்பதும், உணவு என்பதும், உடை என்பதும், அவனுடைய கல்வி தேர்வு என்பதும், அவனுடைய மொழி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. இது கட்டாயமா இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிறது வந்து சர்வாதிகாரமும் இல்லை, கொடுங்கோன்மை. அந்த போக்கை ஆட்சியாளர்கள் கைவிடணும், மாற்றிக்கொள்ளணும். இது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு, இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. தாவக தலைவருக்கு வழிப்பிரிவு பாதுகாப்பு நடைமுறை எளிய மக்களோட உங்களை மாதிரி சந்திக்கிறத தவிர்க்கலான்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எப்படி? அப்படி சொல்ல முடியாது. அது அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றிருக்கிறாரு, எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன், நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் வந்து யார் விட போகிறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்னத்தா மக்க, பெரியத்தா மக்க, மாமச்சினை, சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இராணுவ அரசியலுக்கு என்ன தேவை? மக்கள் அரசியலில் வந்து ஒரு தோலில் கை போடுங்கன்னும்பா, அன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்பா, அன்னை ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டாம்பா, அன்னை ஒரே ஒரு தடவை தன்படம் எடுத்துக்கிறேன்பா. அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம். அப்போ மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும். அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.